அண்மையில் பழ நெடுமாறன் அவர்கள் தமிழர் தேசிய முன்னணி என்ற அமைப்பை தொடங்கியிருக்கிறார். ஏராளமான தமிழ் ஆர்வலர்களை ஒன்று சேர்த்து தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்களை இணைத்து அந்த பணியை செஞ்சிருக்கிறார். இப்போ தமிழர் நலன் பேசக்கூடிய கட்சிகள், இப்போ அதிமுக திமுக பிரிந்து இருக்கிறதுன்றது ஒரு அரசியல் கட்சி. அவங்க என்றைக்கு இணைய முடியாது, பொது பிரச்சனைகளில் கூட இணைந்து குரல் கொடுக்கறது இல்லைன்றது நம்ம சொல்றோம். ஆனால் தமிழர் நலன் பேசக்கூடிய கட்சிகள், உங்க கட்சியா இருக்கட்டும் அல்லது நெடுமாறன் போன்றவர்களா இருக்கட்டும், வைகோ, ராமதாஸ், திருமாவளவன், இப்படி யாருமே ஒத்த குரலில் ஒருமித்த நிலையில பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஒற்றுமைக்கு குறுக்க நிக்கிறது எது? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வியை தானே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டே வந்தேன். ஏன் இப்படி நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்க முடியலன்னு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ என்ன முடிவுனா, தலைவர்களை இயக்கங்களை இணைப்பதை விடவும் தமிழ் உணர்வுள்ள தமிழர்களை, இன உணர்வுள்ள தமிழர்களை இணைத்துவது எளிதானது. ரெண்டாவது அதான் சாத்தியமும் ஆனதுன்னு நினச்சி தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்கினோம். அது காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. எல்லாம் ஒன்றா நிற்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இங்கே என்னென்னா, எல்லாரும் தனித்தனியாக நம்ம தலைமையேற்று நிற்கணுங்கிற முனைப்பா இல்லை. இப்போ எங்களுக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஐயா 2009 10 தொடங்கியிருந்தால் நான் இயக்கம் தொடங்கியிருக்க போகிறது இல்லை. ஐயா கூடவே போய் நின்றுருப்பேன். இப்போ 2 இயக்கங்களும் இணையறதுக்கு என்ன பிரச்சனை? அது பிரச்சனை. நான் ஒரு தத்துவம், நான் ஒரு இது வச்சு வலுவாக கட்டம் பண்ணி எனக்கு ஒரு கொடி, எனக்கு ஒரு கொள்கைன்னு பயணிச்சிட்டேன். இனி இதை கலைச்சிட்டு அது போக முடியாது. எனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு கனவு கடந்து வந்துட்டேன். இப்போ நான் நீண்ட தூரம் பயணிச்சிட்டேன். இனி இதை கலைச்சிட்டு போய் நான் ஒரு கொடி, என் பாட்டன் முப்பாட்டை ஏந்திய பரம்பரை கொடி, ஈழத்தில் இமயத்தில் ஒரு சேர பறந்த கொடியை, நான் புலிக்கொடியை என் கொடியை ஏற்றிருக்கிறேன். அந்த கொடியை கீழே விட்டு இன்னொரு கொடியை தூக்கிட்டு போனால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒரே அரசியல் தானே பேசுறீங்க. அது இருக்கட்டுமே. ஒரு நோக்கத்துக்கு 4 இயக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ஒரு தலைவன் ஒரு யுத்த களத்தில் நிற்கிற ஒரு சரியான இராணுவ வீரன் ஒரே இடத்துல படையை எப்படி குவிப்பான்? 1000 பேர் அங்கே பிரிப்பான், 1000 பேர் இங்கே பிரிப்பான். அப்படி பல தளங்களில் பிரிஞ்சிருந்து ஒரே நோக்கத்துக்கு போராடுவோமே, என்ன கெட்டு போச்சு? பிரிஞ்சிருந்து போராடி எந்த பலனும் வரலையே. அது வரும். இப்போ தானே தொடங்கி இருக்குது. நீங்கள் தொடங்கும் போதே பயன் என்னென்ன விதைக்கும் போதே எப்போ விளையும்னு அறுவடை அடுத்த நாளே அறுத்தணும்னா முடியுமா? மிகப்பெரிய பேரழிவு முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்த போது தமிழ்நாட்டில் ஒரு சலனமும் இல்லை. தமிழ்நாட்டு அமைப்புகள்லாம் பிரிந்திருந்தது தான் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அன்னைக்கு சொல்லப்பட்டது. அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ நீங்கள் என்னென்னா, தனித்தனி இயக்கங்களாக சிறு சிறு குழுக்களாக இருக்கிறத விட பெரிய பேர் இயக்கமாக வளர்வது தான் இதுக்கு சரியான தீர்வு. அதை நோக்கி தான் இப்போ நாம் தமிழர்னு, ஏன் நாம் தமிழர்னு சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இங்கே அதிகமாக சாதிய மத உணர்வு மேலோங்கி இருக்கு. சாதி மத உணர்ச்சி சாகாமல் ஒரு தமிழ் தேசிய உணர்வு பிறக்காது. பட் உங்கள் கொள்கை ஆவணத்திலேயே தமிழ் தேசியத்துக்கு முரணா இருக்கிறது இந்திய தேசியம், அடுத்தது திராவிட தேசியம்னு பேசுகிற கருத்து. ஏழாவது அம்சமாகத்தான் நீங்க தமிழ் சாதிக்குள் இருக்கிற முரண்களை சொல்றீங்க, ஜாதிய முரண்களை. தமிழ்நாட்டுல சேரி தமிழனை ஊர் தமிழன் மனிதனாக கூட மதிக்காத ஒரு நிலைமை இருக்கும்போது தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லோரும் தமிழர்கள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படிலாம் வசனம் பேசுறாங்களே தவிர சமூகத்தில் இழிவுக்குள்ளாகக்கூடிய மக்களுக்காக அல்லது ஜாதி ஒழிப்பை ஒரு முன்னோக்கமாக வைத்துக்கொண்டு செயல்படுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதே பெரிய தவறு. நீங்க தமிழர் என்பதே அதான் சரியான சாதி ஒழிப்பு. நீங்க திரும்பி திரும்பி அதுக்குள்ள தலித்து, அதுக்குள்ள இவரு, இந்த பார்வையே கூடாதுங்கிற. நீங்க தமிழர்களா, அவங்க தமிழரா இல்லையா? அதான பேச்சு. அவங்க தமிழர் அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்ட கட்சியா இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். இப்போ நாயக்கன் கோட்டாயில தருமபுரியில இளவரசன் பிரச்சனை வந்தது. தாழ்த்தப்பட்ட எல்லோரும் தங்களை தமிழர்கள் தான் உணர்றாங்க. ஆனா அவங்கள தமிழர் இல்ல அல்லது தங்களுக்கு ஈடானவர்களோ சமமானவர்களாக இல்ல அப்படின்னு கருதுறது இன்னொரு தமிழன் தானே. அந்த நிலையை போக்கத்தானே நீங்க இந்த சாதி மத உணர்ச்சியை சாகடிக்கணுங்கிற நம்ம துடிக்கிறோம். அப்ப தமிழ் தேசிய உணர்வு பிறந்தா தானே அது சாகும். நீங்க அதுல என்ன எப்படி சாகடிப்பீங்க? சாக்கடைக்குள்ள நின்றுகிட்டு எப்படி சட்டையில ஒட்டாம அள்ளுவீங்க? தமிழ் தேசிய இயக்கங்கள் யாரும் ஜாதி ஒழிப்புன்ற ஒரு லட்சியத்துக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. தப்பு. தமிழ் தேசியமே சாதி ஒழிப்பு தாங்க. தமிழன், நான் தமிழன். நீங்க முதல்ல எங்களை எடுத்துக்கிறீங்க. தெளிவா இருக்கு. நான் இந்து அல்ல, இஸ்லாமியன் இல்ல, கிறிஸ்தவன் இல்லை. இது என் அடையாளம் இல்லை. நான் இறை வழிபாட்டுக்காக விரும்பி ஏற்றிருக்கிற மதங்களும் மார்க்கங்களும். இந்த மதங்களும் மார்க்கங்களும் வருவதற்கு முன்பு நான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். இந்த சாதியெல்லாம் என்னுடைய அடையாளம் இல்லை. அப்போ இதெல்லாம் நான் சார்ந்து வாழ்கிற சாதி சமூகம். இது என் அடையாளம் இல்லை. ஆனால் நான் யார் அப்படின்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன தெரியும், என்ன பார்த்தோன்னே என் சாதி தெரியுதா?
இல்லை மதம் தெரியுதா? இல்லை. ஆனால் என்னை எப்படி நீங்கள் உணர்றீங்க? என் வாயிலிருந்து வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துது. நான் தமிழன், ஒரு தமிழ் தேசியனத்தின் பிள்ளைன்னு. அப்படி தானே? இந்த சாதி மதங்களாக பிளந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் ஓர்மையே இந்த நாம் தமிழர் என்கிற இந்த தேசிய அடையாளத்துக்குள் திரளும் போது தான் சரியாக வரும். அங்கே போய் நான் வந்து தேவர், நான் தேவேந்திரர், நான் பறையர், நான் படையாச்சி, நான் நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலியார், கவுண்டர்னு இருந்தால் அப்புறம் எப்படி வரும்? எப்போவுமே சாதி மத உணர்ச்சி இதான் உங்களுக்கு தந்தை பெரியார் சொல்லாததா? மார்க்ஸ் சொன்னாதா? மதம் ஒரு அபின்னாரு. தந்தை பெரியார் என்ன சொன்னார்? கல்லு சாராயம் கூட குடிச்சாத்தாண்டா மக்களே போதையேறும், மதமும் சாதியும் சொன்ன உடனே போதையேறிடும். இந்த கல்லு சாராயம் குடித்தவன் போதை கூட தெளிவடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதி மதம் போதை பிடிச்சவன் சாகிற வரைக்கும் தெளிய மாட்டான். அப்போ எது ஆபத்தானதாக இருக்குது? அந்த உணர்ச்சியை தொட்டு நீங்கள் தொட்டு வச்சவொடனே உடனே அபின் மாதிரி போதை ஏறிடுது. அதை தூண்டி விட்டு நீங்கள் ஒன்று திரட்டுறது எளிதாக இருக்குது. ஆனால் ஒருபோதும் அது வெல்லாது. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, ஒருபோதும் வெல்லாது. தமிழ் தேசியன மக்களில் இந்த நாட்டுக்குள்ள ஒரு சாதி மக்கள் முழுக்க திரண்டு ஒருத்தன் கூட வேற ஆளுக்கு ஓட்டு போடாமல் அவனுக்கே போட்டாலும் ஒருத்தன் இந்த நாட்டை ஆள முடியாது. அந்த அரசியல் செத்துக்கணும். நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. பழ நெடுமாறன் அவர்கள் தமிழ்நாட்டில் வடவர் ஆதிக்கம் வந்து விட்டது, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் நிலங்கள் வேறு மாநிலத்தவர்கள் கைகளுக்கு செல்கிறது, தமிழ்நாட்டின் சொத்துக்களை வெளிமாநிலத்தவர்கள் வாங்குவதை தடுக்கணும், சட்டம் போடணும்னு சொல்றார். மணியரசன் வந்து இன்னொரு படி மேலே போய் தமிழ்நாட்டின் குடியுரிமை, அதாவது ரேஷன் கார்டை வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு குடும்ப அட்டை ரேஷன் கார்டும் தரக்கூடாது, அவங்களுக்கு வாக்குரிமையும் தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு உடன்பாடானதான்னு கேட்குறேன். இந்த வாக்குரிமைங்கிறத வந்து என்ன வந்துடுதுன்னா, இப்போ கோயம்புத்தூரில் 10 லட்சத்துக்கு மேலே பீகாரியர்கள் வந்து ஏறிடுறாங்க. வந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் குடும்ப அட்டையை பெற்றுறாங்க. எங்களுக்கே பொது விநியோக முறையில் நாங்களே இங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ போராட்டம் இருக்குது. அவங்களுக்கு ஓட்டு உரிமை இதுவும் கொடுத்துட்ட பிறகு இந்த இன மக்களுக்கு என்ன வருதுன்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கோவை மாவட்டமே அது ஏறக்குறைய கேரளாவாக மாறிக்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் தமிழர்கள், அவங்க வந்து எப்படி வருதுன்னா, அங்கே இந்து முன்னணியில் மலையாளி தலைமையேற்று இருந்துட முடியுது. ஒரு இஸ்லாமிய கட்சியில் ஒரு மலையாளி தலைவராக இருந்துட முடியுது. ஏன்னா நீ இந்து நான் இந்து, நீ இஸ்லாமி நான் இஸ்லாமியன். அப்போ இங்கே இந்த மொழி இனம்ங்கிறது ஒரு இனமே அங்கே செத்து போயிடுது. இப்போ இந்த நிலையில் தான் இவங்க இப்போ ஐயாக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த குடும்ப அட்டை வாழுகிற உரிமை இருக்கட்டும், ஆனால் இந்த குடும்ப அட்டை இந்த வாக்குரிமை வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அந்த இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா, இந்த வாக்குரிமைங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி வருதுன்னா, 10 லட்சம் பீகாரியன் அவன் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அங்கே ஒரு பீகாரியனை வேட்பாளராக போடணும். எனக்கு பீகாரில் சீட்டு கொடுப்பானாங்கிறத யோசிக்கணும். அதான் இங்கே இருக்க பிரச்சனை. நாங்கள் 1 கோடி கன்னடர்கள் இருக்கோம், கர்நாடகாவில் 1 கோடி தமிழர் இருக்கோம். எங்களுக்கு எத்தனை சீட்டை கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கிற கட்சிக்காரங்கன்னு பார்க்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை. நீ அங்கே வந்து மும்பையில் 26 லட்சம் தமிழர்கள் இருக்கிறான், ஒருத்தர் கூட சீட்டு கிடையாது. நான் போய் வேலை செஞ்சேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. ஏன் உனக்கு சீட்டு தரலைன்னா, நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஓபிசியா ஓசி ஏதோ சொல்கிறாங்க, நம்ம அந்த சாதியில் வந்துடுறோம்னே, நம்மளை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இங்கே கொடுக்குற இடஒதுக்கீடு எங்களுக்கு பிற மாநிலங்களில் எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? இப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டோம்னா என்ன வரும்? அப்படிங்கிறதுனால தான் இந்த நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க. எதிர்காலத்தில் தமிழர்கள் இங்கே வாழ முடியாத நிலை ஆயிருமோங்கிற அச்சத்தில் தான் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு கேள்வியா? கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ எங்களுக்கு ஈழ விடுதலை பெற்று தருவாங்கன்னு வரல. அப்படி எங்கள் தலைவனும் நிற்கலை.